ஜெபம் பண்ண கடவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே, கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மனமகிழ்ச்சி நாளாகிய இன்றைய தினத்தின் காலை வேலைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் நீ எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்த உம்முடைய கிருபைகளை எண்ணி பார்த்து நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது சேவிக்க தேவாதி தேவன் எங்களுக்கு கிருபைகளை வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய மாகாத தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் இணைந்து பூலோகத்தாகி யாவரும் கர்த்தாவில் களிகூருங்கள் என்ற பாடலை பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அஞ்சஞ்சுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இஞ்சிதாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நெஞ்சுங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஏந்திக்க முடியங்களே. ஆண்டவரே, எங்கள் தொடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய செங்கன்மை சங்கத்தில் பண்ண அவரை அர்ப்பணித்து எல்லா தேவர்களுக்கும் போதும் சோதனை நடந்தது போல அங்கே சோதித்து என்னை பற்றி பார்த்து உள்ள ஜனம் கொஞ்சம் என்னுடைய வழியை அறியாதவர்கள் வேண்டும் என்னுடைய என்று என்னுடைய கோபத்திலே உட்காருவோம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனங்கள் முடிய. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல்.
அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கட்டத்துவங்களானாலும் குறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியையினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானே. வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆசித்தாயிற்று.
இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொதுவாழ்வின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திலே சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனோடு வாசம் அவரிடத்தில் உயிரோரை மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்தவர்களும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். மீண்டும் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் இணைந்து ஆண்டவர் பிரசன்னமாகி என்ற பாடலை பாடுவோம்.
தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனனை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பகமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் மிகுதியாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த நாளிலே வீடுகளிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவுக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்மட்டும் நம்மை ஆசிர்வதித்து பராமரித்து பாதுகாத்து போஷித்து வருகின்ற கர்த்தர் வருகின்ற நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி செல்வாராக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். மீண்டுமாக வாசிக்கின்றேன். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனமானது பரிசுத்த தோமாவினுடைய விசுவாச அறிக்கையாக காணப்படுகின்றதை அறிந்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கும் எம்மாவு சீடர்களுக்கும் அடுத்ததாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமானார். அந்த உயிர்த்தெழுந்த நாளன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு தரிசனமான போது அந்த இடத்திலே பரிசுத்த தோமா அமர்ந்திருக்கவில்லை. ஆனபடினாலே மற்ற சீசர்கள் நாங்கள் ஆண்டவரை தரிசித்தோம், ஆண்டவராய் இயேசுவானவர் உயிரோடு எழுந்துவிட்டார் என்று சொன்னபோது பரிசுத்த தோமா அதை நம்ப மறுக்கின்றான். அவன் சொல்கின்றான், யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கின்றது, அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்கின்றான். அதைத் தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் 8 நாளைக்கு பின்பதாக மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் மீண்டுமாக தன்னுடைய சீடர்களுக்கு தரிசனம் கொடுக்கின்றார். அந்த தரிசனத்திலே பரிசுத்த தோமாவும் அந்த இடத்திலே இருக்கின்றான். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவனிடத்தில் பேசின பின்பதாக பரிசுத்த தோமா சொன்ன வார்த்தை தான், என் ஆண்டவனே, என் தேவனே, மை லார்ட், மை காட் என்று ஆண்டவராய கர்த்தரை தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றான். முதலாவதாக மற்றவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருந்த அந்த தோமா தன்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட என்பதாக த பர்சனல் என்கவுண்டர் வித் கிரைஸ்ட் அவர் அதற்கு பின்பதாக ஒரு மாபெரும் மனிதனாக மாற்றம் பெறுகின்றார் என்று நாம் சொல்லலாம். இதே பரிசுத்த தோமா தான் நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை சுமந்து கொண்டு வந்து
அவர் அநேக இடங்களுக்கு ஆண்டுடைய அன்பை அறிவித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். முதலாவது நூற்றாண்டிலே நம்முடைய இந்திய தேசத்திலே பரிசுத்த தோமாவின் மூலமாக தான் சுவிசேஷம் வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இரத்த சாட்சியாக நம்முடைய தமிழகத்திலே சென்னை பட்டணத்திலே அவர் மகிழ்த்தார் என்ற சரித்திரத்தையும் நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த வழியிலே இந்த தோமா என் ஆண்டவரை என் தேவனை என்று தன்னுடைய விசுவாச அறிக்கையை செய்வதற்கு அதற்கு முன்பதாக ஆண்டவரோடு கூட ஏற்பட்ட அந்த இடைப்படுதல், இல்லையென்றால் தொடுதல், இல்லையென்றால் என்கவுண்டர் மூலமாக ஆண்டவர் செய்த 3 காரியங்களை இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தோமாவினுடைய ஐயத்தை நீக்குகின்ற தேவனாக அவர் காணப்பட்டார். முதலாவதாக ஐயத்தை நீக்கினார். நாம் வாசித்த யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தோமா அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலையிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று தன்னுடைய சந்தேகத்தை அவன் சொல்கின்றான். இவ்விதமாக ஆண்டவராகிய உயிர்த்தெழுதலிலே சந்தேகம் அடைந்த தோமாவினுடைய அந்த சந்தேகத்தை, அந்த ஐயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தனிப்பட்ட விதத்திலே அதை நீக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். சந்தேகத்தை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். சந்தேகம் எப்பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகின்றதோ அதோடு கூட அவனுடைய சந்தோஷமானது காணாமல் போய்விடுகின்றது. எந்த வீடுகளிலே சந்தேகம் உள்ளே நுழைகின்றதோ அந்த வீடுகளிலே அவருடைய குடும்பங்களிலே இருந்த மனமகிழ்ச்சியானது மறைந்து போகின்றது. எந்த சமுதாயத்திலே சந்தேகம் பிடித்தவர்கள், சந்தேகப்படுகின்றவர்கள் அதிகமாக வாழ்கின்றார்களோ அந்த சமுதாயத்திலே அநேக பிரச்சனைகள் காணப்படுகின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். இங்கே தோமாவிடம் சந்தேகம் காணப்பட்டபடியினாலே மற்றவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் கண்டோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவனோடு கூட இருக்கின்றார் என்று சொன்னபோது அதை நம்ப மறுத்தவனாக சந்தேகத்தோடு அவன் காணப்படுகின்றான். யாக்கோபு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கு வேதம் இவ்விதமாக சொல்கின்றது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கின்றது. சந்தேகப்படுகின்றவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்தகிடத்தில் எதையாகிலும் பகலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்கின்றது. சந்தேகப்படுகின்றவன் கத்தகிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். மத்திய எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் பேதுவை பார்த்து ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கின்றார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி என்னவென்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இயேசுவானவர் அந்த கடலிலே நடந்து வருகின்றதை கண்ட பேதுவும் மற்ற சீடர்களும் அவர் ஆண்டவர் என்பதை அறிந்தபோது பேதுவானவன் சொல்கின்றான், ஆண்டவரை நான் கடலிலே நடந்து வர வேண்டும் என்று சொல்கின்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவனை நடந்து வா என்று சொன்னவுடன் அவன் கடலிலே நடந்து செல்கின்றான். அவன் நடந்து செல்கின்ற வெளியிலே காற்று பலமாய் இருந்தபடினாலே அவன் பயமடைந்தவனாக அவன் ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று அவன் அமிழ்ந்து போகின்றவனாக காணப்படுகின்றான். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பேதுரை பார்த்து கேட்கின்றார், ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கின்றார். இந்த பேதுரு விசுவாசத்தோடு சென்றபோது கடலிலே நடந்தான். ஆனால் அவன் நடந்து செல்கின்ற வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலே வந்த சந்தேகமானது அவன் அந்த கடலிலே அமிழத்தக்கவனாக மாறிப்போனான். சந்தேகமானது பேதுருடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நாம் அதற்காக சந்தேகப்படாமல் வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்றாலும் நாம் அதை குறித்து சந்தேகப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை போஷிக்கின்ற தேவனாக இருக்கின்றார்.
ஒருவேளை இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்மை எவ்விதமாக வழிநடத்துவார், இனிமேல் வரப்போகின்ற காலங்கள் எவ்விதமாக காணப்படும், இல்லை என்றால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு சந்தேக கண்ணத்தோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக தோமாவினுடைய சந்தேகத்தை அவர் போக்கின தேவனாக இருக்கின்றார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தேக கேள்வியோடு கூட, ஏதோ ஒரு சந்தேகத்தோடு நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வியாபாரத்தை குறித்து, நம்முடைய தொழிலை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் அமர்ந்திருந்தோம் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், சந்தேகப்படாதே, ஐயப்படாதே என்று சொல்கின்றார். இரண்டாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் செய்த காரியம் என்னவென்றால், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் இவ்விதமாக சொல்கின்றது. 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இரண்டாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அச்சத்தை நீக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுந்த பின்பு 8 நாள் ஆகிவிட்ட பின்பதாகவும் சீசர்கள் கதவை பூட்டியவாக ஒரு பயத்தோடு, ஒரு திகைப்போடு, ஒரு நடுக்கத்தோடு தான் அவர்கள் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் 8 நாளாக அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவான மகிழ்த்த பின்பதாக ஒரு 10 நாட்கள் ஆகிவிட்டது. உங்களை சமுதாயத்தில் நம்மை வெளியே அடையாளப்படுத்தி கொண்டால் நமக்கு என்ன நேரிடுமோ என்ற பயத்திலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவராய் கர்த்தர் நாம் பயப்படாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனபடினால்தான் பரிசுத்த வேதாகமத்திலே 365 தடவை பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று எழுதி வைத்திருக்கின்றார். நம்முடைய தூத்துக்குடி நாசிக திருமண்டலத்தினுடைய இந்த ஆண்டினுடைய சட்ட வாக்கியமாக உபாகமங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கின்றார். கர்த்தர்தாமே உனக்கு முன்னே போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று வாக்குத்தத்தம் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் எதை குறித்தும் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லி அனுப்பியிருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவரை கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கின்றபடினாலே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கின்றார், நாம் கொள்ளை நோக்கி பயப்படாது இருக்கும்படியாக அங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்கின்றது, இகலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காகத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்கின்றார். நம்மை சுற்றி கொள்ளை நோய் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பயப்படாமல் ஜீவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் சிறைச்சாலைகளின் மத்தியிலும், அவர் சிங்கக்கபிகளின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஒருவேளை நாம் நினைக்கின்றோம், ஆண்டவர் என்னை விட்டு கடந்து சென்று விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை விட்டு விலகிவிட்டார் என்று எண்ணுகின்றோம். ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலையில் மத்தியிலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். தானியேலை சிங்கக்கபிகளை தூக்கி போட்ட போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை சூளை நெருப்பிலை தூக்கி போட்ட போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். சிறைச்சாலை அனுபவமோ, சிங்கக்கபியின் அனுபவமோ, சூளை நெருப்பின் அனுபவமோ, ஆண்டவராய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றபடினாலே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இந்த கொள்ளை நோய்க்கும் நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் அழகாக பாடல் பாடுகின்றோம். களி கூகுவோம் கர்த்தர் நம் பட்சமே என்ற பாடலே நாம் பாடுகின்றோம். அவர் எப்பாவம் பயம் நீக்குவா என்று பாடுகின்றோம். நம்முடைய ஆண்டவர் பயத்தை நீக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். அன்று தோமாவினுடைய பயத்தை நீக்கின்ற ஆண்டவர் இன்று நம் மத்தியில் இருந்து நம்முடைய பயத்தை நீக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். முதலாவதாக ஐயத்தை நீக்கினார், இரண்டாவதாக அச்சத்தை நீக்கினார், மூன்றாவதாக அவிசுவாசத்தை நீக்கினார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கின்றது, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார்,
உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவனை அவிசுவாசியாமல் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொல்கின்றார். மாற்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே இயேசுவானவர் அவிசுவாசத்தை கடிந்து கொள்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மாற்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே இயேசுவானவர் சொல்கின்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கின்றார். ஊமை உள்ள ஆவியை பிடித்த ஒரு மனிதனை அங்கே இயேசுவிடத்தில் கொண்டு வருகின்றார்கள். சீசர்கள் அந்த பிசாசை விரட்ட எத்தனிக்கும் போது அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அந்த ஊமையான ஆவியை பிடித்திருந்த பையனுடைய தகப்பனார் ஆண்டவகை இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, ஆண்டவகை எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டபோது ஆண்டவகை கர்த்தர் அந்த பிசாசை அவனிடத்திலிருந்து நீக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். அப்பொழுதுதான் இயேசுவான சொல்கின்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கின்றார். அதை கேட்ட அந்த தகப்பனானவர் சொல்கின்றார், ஆண்டவகை என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தின் மூலமாக நாம் அவிசுவாசம் இல்லை என்றால் சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையை ஏற்படலாம். ஆண்டவராய் இயேசுவானவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கின்றார். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரால் இதை செய்யக்கூடும் என்று நாம் நம்பினால் இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையை அதே காரியத்தை செய்து முடிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் எதை குறித்தும் ஐயப்படாமல், எதை குறித்தும் அச்சப்படாமல், எதை குறித்தும் அவிசுவாசியாக இராமல் நாம் ஆண்டவருக்குள் நம்பிக்கையுள்ளவர்களாக வாழும்போது அன்று தோமாவுடைய வாழ்க்கையை ஐயத்தை நீக்கின கர்த்தர், தோமாவுடைய வாழ்க்கையை அச்சத்தை நீக்கின கர்த்தர், அன்று தோமாவுடைய வாழ்க்கையை அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களை, வகுப்புகின்ற நாட்கள் எவ்விதமாக காணப்படும் என்ற கலக்கத்தோடு பயத்தோடு நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், ஐயப்படாதே, அச்சப்படாதே, அவிசுவாசியாய் இராதே என்று சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் மாலுமியாக இருந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றபடினாலே நாம் எதை குறித்தும் ஐயப்பட்டு சந்தேகப்படுகின்றவர்களாக வாழாமல், நாம் எதை குறித்தும் அச்சப்பட்டு பயம் நிறைந்தவர்களாக வாழாமல், நாம் நம்முடைய வாழ்க்கையை அவிசுவாசம் இராமல் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே விசுவாசத்தை வைப்போம். அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கின்ற தேவனாக இருந்து நம்மை ககம்பிடித்து வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. ஆமீன். ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்த்தான், மீட்பருதிரவலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார். இயேசுவை காக்க வல்லோர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தோமாவுடைய வாழ்க்கையை, தோமாவுடைய ஐயத்தை நீக்கி, அவனுடைய அச்சத்தை நீக்கி, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்று நீ சொன்னீர்கள்லவா? காக்கும்
வல்லமையுள்ள மீட்பர் எங்களோடு கூட இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பத்தை குவித்து எங்களுடைய எதிர்காலத்தை குவித்து காணப்படுகின்ற எல்லாவித சந்தேகங்களையும் நீ நீக்குகின்ற தேவனாக, எங்களுடைய பயத்தை போக்குகின்ற தேவனாக, எங்களுடைய அவிசுவாசத்தை நீக்குகின்ற தேவனாக நீ இருக்கின்றபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் நீ எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, காக்கும் வல்ல மீட்பர் எங்களோடு கூட இருக்கின்ற என்ற நம்பிக்கைகளை வகுப்புகின்ற காலங்களை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் சந்திக்க, நம்பிக்கையோடு சந்திக்க எங்களுக்கு பலன் தாகும். நீ மாத்திரம் எங்களோடு கூட தங்கியகும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் ஞாபகம் இணைந்து ஆமேன் அல்லேலூயா மகத்துவ தம்பகாபகா என்ற பாடலை பாடுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் துல்லையனாதி தந்தா துல்லையனாதி தந்தா வந்தார் இறந்து எத்தெழுந்தாரே உன்னதமே ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் வெற்றி கொண்டார் பரித்து வெற்றி கொண்டார் பரித்து கொடும் மேலானத்தை சங்கரித்து முறித்து பத்ராசனை கிறிஸ்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் வேதம் நிறைவேற்றி வேதம் நிறைவேற்றி மெய்தோற்றி வீட்டுக்கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசனை தேற்றி வாழ்வித்தார் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தோமாவுடைய வாழ்க்கையை தோமாவுடைய ஐயத்தை நீக்கி அவனுடைய அச்சத்தை நீக்கி அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்று நீ சொன்னீர்களவா. காக்கும் வல்லமையுள்ள மீட்பர் எங்களோடு கூட இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பத்தை குவித்து எங்களுடைய எதிர்காலத்தை குவித்து காணப்படுகின்ற எல்லாவித சந்தேகங்களையும் நீ நீக்குகின்ற தேவனாக, எங்களுடைய பயத்தை போக்குகின்ற தேவனாக, எங்களுடைய அவிசுவாசத்தை நீக்குகின்ற தேவனாக நீ இருக்கின்றபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் நீ எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, காக்கும் வல்ல மீட்பர் எங்களோடு கூட இருக்கின்ற என்ற நம்பிக்கைகளை வகுப்புகின்ற காலங்களை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் சந்திக்க, நம்பிக்கையோடு சந்திக்க எங்களுக்கு பலன் தாகும். நீ மாத்திரம் எங்களோடு கூட தங்கியகும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசித்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பகம பிதாவை, கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் நீ எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகின்ற உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தை தேடவும் உம்மை ஆராதிக்கவும் நீ எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த தோமாவின் மூலமாக நீ எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, தோமாவை நீ தனிப்பட்ட விதத்திலே சந்தித்து ஆண்டவரை தோமாவினுடைய ஐயத்தை நீக்கி தோமாவினுடைய பயத்தை போக்கி
தோமாவை அவிசுவாசியா இராதே விசுவாசியா இரு என்று நீ சொன்னீர்களவா ஆண்டவரே, அதே போல இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தங்களுடைய குடும்பத்தை குறித்து சந்தேகத்தோடு கலக்கத்தோடு நம்பிக்கையற்றவர்களாக பயமுள்ளவர்களாக காணப்படுகின்ற உம்முடைய பிள்ளைகளை நீ கிருபையாக கண்ணைக்கு பார்க்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று நீ சொன்னீர்களவா, நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி ஜீவிக்க நீ எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீ எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலையின் அனுபவங்கள் வந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையிலே சூளை நெருப்பின் அனுபவங்கள் வந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையிலே சிங்கக்கபியின் அனுபவங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் விசுவாசத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய கிராமத்துக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு விசை நீ கிருபையாக கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தேவதூதர்களை அனுப்பி நீ எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி வருகின்ற ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பாதிக்கப்பட்ட மக்கள் விடுதலை வாழ்வை பெறவும் சுக வாழ்வை பெறவும் நீ உதவி செய்யலாம். அப்பா, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேகுதலையும் சமாதானத்தை கட்டளையிட்டோம். ஆண்டவரை, இந்த நோயானது ஆண்டவரை தீவிரத்து செல்லாமல் ஆண்டவரை இந்த நோயானது கட்டுக்குள் இருக்கவும் ஆண்டவரை இனிமேல் இந்த நோயினாலே பாதிக்கப்படாதபடிக்கு உம்முடைய இரத்தமானது எங்களுடைய தேசத்தின் மீதும் எங்களுடைய கிராமத்தின் மீதும் தெளிக்கப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவரை செட்டுகளின் மகவிலை சேர்த்துக் கொள்வது போல நாங்களும் இரத்த கோட்டைக்குள்ளே சுகமாய் தங்கியிருக்க நீ உதவி செய்தல் வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கிருபையாக கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, என்ன செய்ய முடியும் என்ற கவலையோடு ஆண்டவரை திகைப்போடு காணப்படுகின்ற மக்களை நீ திடப்படுத்தி அகல வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நீ உமது பிள்ளைகளோடு கூட இருக்கின்றீர் என்பதை உணரத்தக்கதான கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரையுடைய வாழ்வாதாரத்தை குறித்து அவர்கள் சந்தேகப்படாமல் பயப்படாமல் அவிசுவாசியாய் இராமல் ஆண்டவரை கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார், கர்த்தர் எங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஜீவிக்க உதவி செய்தவர்களும் ஆண்டவரையுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, சீக்கிரமாக உங்களுடைய பிள்ளைகள் சகஜ நிலைமைக்கு திரும்பவும் தங்களுடைய இயல்பு வாழ்வை தொடரவும் நீ உதவி செய்தல் வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த இக்கட்டான வேளையிலே எங்களுக்காக ஆண்டவர் பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்காக தாதிமார்களுக்காக காவல்துறை நண்பர்களுக்காக தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை நீ கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட நீ உதவி செய்தல் வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகின்ற கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி செல்லும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளை.